இங்க 45 வயசான ஒரு அம்மாவுக்கு வாந்தி மயக்கம் வர அவங்க புருஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிப்பாரு. அவங்களை செக் பண்ண டாக்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்களும் எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்ல, அப்பதான் டாக்டர் கங்கராச்சுலேஷன் உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லுவாரு. இப்போ அவங்க ஆட்டோல இருந்து வீட்டுக்கிட்ட வந்து இறங்க காசு கொடுக்காம போறதுக்காக என் மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்ல வயசு என்னன்னு கேட்டவொடனே 45 சொன்னோடனே அவன் காண்ட கேவலமா பார்த்துட்டு போயிடுவான். இப்ப இருந்து இவங்க ஊர்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவங்களை ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்க, இது பின்னாடி நம்ம குழந்தைக்கு பெரிய பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போலாம் முடிவு எடுத்து மொத்தமா ஊரை விட்டு காலி பண்ணிடுவாங்க. ஆனா போகும்போதே பிரசவ வலி வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல நிறுத்த டாக்டர்லாம் வந்து பார்த்து குழந்தையும் பிறந்துட்டு ஆனா அந்த அம்மா இறந்தே போயிடுறாங்க. அப்பையில இருந்து இவரோட பையனை இவரே தனியா வளர்க்க ஆரம்பிக்க, ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது கூட சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவரை தாத்தா தாத்தான்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்ட ஹீரோ செம்மையா கடுப்பாக ஆரம்பிச்சிரும். அதனாலே அவங்க அப்பாவை பிடிக்காம வெளியூர்ல போய் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சு அங்கேயே ஒரு பொண்ணையை லவ் பண்ண ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில இன்டர்ன்ஷிப் போலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க பார்த்தா அவங்க அப்பா வீடை காலி பண்ணிட்டு காலேஜ் பக்கத்துல குடி வந்துருவாரு. அதனால இவர் கூட தங்கறதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருக்கு பொண்ணு இல்லாத குறையை தீர்க்கறதுக்காக இவனுக்கு சின்ன வயசுல பொண்ணு வேஷம் போட்டு போட்டோ எடுத்து அது பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கு. அதை பார்த்து இவன் இன்னும் செம்மையா கடுப்பாவான். இப்போ இவன் இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனியில சேர அந்த கம்பெனியோட சிஇஓ ரொம்ப திமிரு பிடிச்சவங்களா இருக்கிறதுனால அதனாலே இவனுக்கு அவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் இவனுக்கு கொடுத்த வேலையை இவன் கரெக்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கிராமத்துக்கு இவங்க பண்ற நிலத்திட்டெல்லாம் சரியா போய் சேரலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை சிஇஓ கிட்ட போய் சொல்லுவான். ஆனா அந்த நேரத்துல அவங்க இவன் மேல கோபமா இருந்ததுனால அதை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. இதுல கடுப்பான ஹீரோ ஒரு பிரசன்டேஷன்ல அவங்களை ஹிட்லர் மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்த அவங்களும் அசிங்கப்பட்டு வெளியே போயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி கேட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப சிஇஓட அப்பா வெளியே போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. அதனாலே ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ தான் உங்க அக்கான்னு சொல்ல ஹீரோவை செம்மையா ஷாக் ஆயிடுவான்.